Welcome back to Google class. Hello dear viewers, students, respective persons. I am James here. நம்ம இது தமிழ் வீடியோ கிளாஸ் ஓகேங்களா. டாக்ட்ரின் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் படிக்க போகிறோம். அடமானம் விகித பொறுப்பு கோட்பாடு. இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கேஜஸ் என்ன பண்ணுறாருன்னா, அடமானம் வைத்தவர்களினுடைய அடமான மீட்பு உரிமை அடமானம் பெற்றவர்களுக்கு எதிராக செயல்படுத்தத்தக்கது. அதனால் அந்த அடமான விகித பொறுப்பு உரிமையோ அடமானம் வைத்தவர்களிடையே எழும் ஒன்று தான். இது குறித்து 82வது செக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பேரா, செகண்ட் பேரா, 3 பேரா அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, என்னென்ன விதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அப்படின்னா மார்க்கேஜஸ்னுடைய அவங்களுடைய ரிடம்ஷன் என்ன, மார்க்கேஜஸ்னுடைய அந்த ரிடம்ஷனுடைய ரெஸ்ட்ரெயின் பண்ணுவாங்களே அது என்ன, அதை கான்ட்ரிபியூஷனாக எப்படி மார்க்கேஜை எப்படி ப்ரொபோர்ஷனேட்டாக கான்ட்ரிபியூஷனில் மார்க்கேஜருக்கும் மார்க்கேஜஸ் வரும்பொழுது எப்படி வரும் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதுதான் தமிழில் படிக்கிறோம். டாக்ட்ரின் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். இங்கே கோட்பாடு என்ன இருந்ததுன்னா, இந்த அடமான விகித பொறுப்பு கோட்பாடுகள் தான் அந்த அடமான சொத்து மார்க்கேஜ் ப்ராப்பர்ட்டி. அது எப்படின்னா 2 அல்லது அதற்கு மேலே இருக்கிற பர்சன்ஸ், 2க்கு மேலே இருக்கிற பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு மேலே 3, 4, 5 பேர் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு மேலே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஓனாக இருந்துச்சுன்னா எப்போ அந்த மார்க்கேஜ் பண்ணாங்களோ அந்த தேதியிலிருந்து அவர்களுடைய அந்த ஷேர்னுடைய வேல்யூ அது எப்படியோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ரொபோர்ஷனேட்டாக கடனை அடைக்கணும். ப்ரொபோர்ஷனேட்டாக லோன் அமௌண்ட்டை யார்கிட்ட லோன் வாங்கலாங்களோ அந்த பர்சன்ஸ் கிட்ட இவங்க எல்லாமே சேர்ந்து அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டி வேல்யூக்கு ஏற்ற மாதிரி, ஒரு பர்சனுக்கு ப்ராப்பர்ட்டி வேல்யூ 10,000 ரூபாய் இருக்குது, இன்னொரு பர்சனுக்கு ப்ராப்பர்ட்டி 5,000 ரூபாய் இருக்குது, இன்னொரு பர்சன் ப்ராப்பர்ட்டி வேல்யூ 7,000 ரூபாய் இருக்குது. இவங்கெல்லாம் 3 பேரை சேர்ந்து ஒரு பொது நோக்கத்துக்காக ஒரு லோன் வாங்குவாங்க. சரியா. அப்போ கடனை அடைக்கணும். கடனை எப்படி அடைக்கணும் அப்படின்னா ப்ரொபோர்ஷனேட், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த விகிதச்சாரம் ப்ரொபோர்ஷனேட் பண்ணணும். 2:3:2:1:1 இல்லைனா 3:2:1 அப்படின்னு வருவோம். ஸோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரொபோர்ஷனேட்டாக லோன் அமௌண்ட்டை அவங்க ரீபேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு டாக்ட்ரின் இருக்குது, அந்த டாக்ட்ரின் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். அதை தான் செக்ஷன் நம்பர் 82 நம்ம படிக்க போகிறோம். இந்த 82ல் பேரா 1, பேரா 2, பேரா 3 முதல் பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதின்னு சொல்லிட்டு செக்ஷன் 82ல் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில். ஓகே. இங்கே பாருங்கள், இந்த கோட்பாடு எந்தெந்த சூழ்நிலைகளை நம்ம பயன்படக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. பல வேறு சிச்சுவேஷன்லேயோ சூழ்நிலைகளையோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொபார்சனர், கோ ஓனர், கோ டெனன்ட். இங்கே கொபார்சனர் அப்படின்னா பங்கு உரிமையாளர், ஷேர் ரைட்ஸ் ஆகும். கோ ஓனர்னால் அந்த கூட்டு உரிமையாளர், கோ ஓனர்ஸ். ஓகேங்களா. அடுத்தது கோ டெனண்ட்னா ஒரு லீஸில் இருக்காங்க, ஒரு டெனண்ட் இருக்காங்கன்னா அது கூட இருக்க குத்தகையாளர். கோ டெனண்ட் இங்கே உடன் குத்தகையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க போன்றவர் அவங்களுக்குள்ள என்னென்ன ஒரு அமௌண்ட்டை அவங்க சொல்லணும், எவ்வளோ அமௌண்ட்டை செலுத்தி கொள்ளணும், எவ்வளோ அமௌண்ட் அவங்க லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் லோன் பேமெண்ட்டை கொடுக்கணும். அப்படி பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் வர ஒரு கேஸை அடிப்படையாக வருது தான் இதனுடைய செக்ஷன் 82. அப்போது இந்த சொத்தினுடைய பொது உடைமை உரிமை அப்படின்னா பொது உடைமை அப்படின்னா காமன் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ராப்பர்ட்டி பொதுவாக இருக்கும், 2-3 பர்சன்ஸ் இருப்பாங்க, அந்த 2-3 பர்சன்ஸ்க்கும் அந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்போ பொதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாத அவங்களுக்குள்ள ஒரு பொதுவான பொறுப்பு, காமன் லைபிலிட்டியும் இருக்கும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி பல பேருக்கு அது பாத்தியப்பட்டு பல பேருக்கு அது ஓனராக இருக்காங்க. ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி பல பேருக்கு அது ஷேராக இருக்குது. அந்த ஷேராக இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரே ப்ராப்பர்ட்டியில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமாக தான் இருக்கும். இந்த பார்ட்டு, ஏ பார்ட்டு, பி பார்ட், சி பார்ட்டுன்னு இருக்கும். அதில் ஒவ்வொருத்தருக்கு இவ்வளோ போர்ஷன் தரேன், ஒருத்தருக்கு அதிகமான போர்ஷன், ஒருத்தருக்கு கம்மியான போர்ஷன், அதிகமாக. இவங்க எல்லாருக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். அந்த காமன் ப்ராப்பர்ட்டி ஒரு லோன் வாங்க வச்சு மார்க்கேஜ் பண்ணி லோன் வாங்குவாங்க. யாருக்கிட்ட? மார்க்கேஜ் கிட்ட.
ஓகே, அந்த மாதிரி டைமில் யார் யார் லோன் மீட்டணும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ என்ற பர்சன் என்ன இருப்பார், எனக்கு வந்து 5,000 போதுங்க, இன்னொருத்தர் 10,000 வாங்குவோம், இன்னொருத்தர் 15,000 வாங்குவோம். இப்போ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த விகிதச்சார்பை தான் லோன் அமௌண்ட் அடைக்கணும். அதுதாங்க, அதுதான் ஒரு பொது கடன். சரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு காமனான கடன். 3 பேருக்கும் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு பொது நலனுக்காக, ஃபேமிலிக்காக ஒரு லோன் வாங்குவாங்க. அப்போ லோன் வாங்கும்போது 3 பேர் இருப்பாங்க, சரியா? 3 பேரும் ஓனராக இருப்பாங்க, ஆனால் ப்ராப்பர்ட்டி ஒன்று. அப்போ ஒரு பர்சன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த 3 பேருக்கும் பொறுப்பு. ஓகே, 2 பேரும் பேசிக்கின்னு 3 பேரை பேசிட்டு தான் லோனு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மார்க்கேஜ் பண்ணலாம், அடமானம் வைக்கலாம், அதை பேஸ் பண்ணி லோன் வாங்கிக்கலாம். அப்போ மூட்டும்போது அதை ரிடீம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன ஆகணும், அது ப்ரொபோர்ஷனேட் பிரகாரம் தான் வந்து அமௌண்ட்டை வந்து அவங்க பே பண்ணணும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், அந்த ஒரு பொது கடனுக்காக உட்பட்டு இருக்கும்போது அதில் ஒரு பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பர்சன், பி பர்சன், சி பர்சன் இருக்காங்க. ராமு, சோமு, வேறு யார், இவர் சரவணன். ராமு, சோமு, சரவணன் இருக்கார் வச்சுக்க. இந்த ராமு, சோனு, சரவணன் 3 பேரும் ஒரே ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர்ஸு, சரியா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, லோனு இவங்க 3 பேருக்கும் பொதுவான ஒரு அவங்க ஃபேமிலியில் லோன் அமௌண்ட்டு வாங்குறாங்க, ஒரு மார்க்கேஜ் கிட்ட வாங்குறாங்க. வாங்கும்போது இதில் சரவணன் என்று என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவர் ஃபுல் அமௌண்ட்டு என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக கொடுத்து ரிடீம் பண்ணிடுறார் ப்ராப்பர்ட்டியை. அப்போ ப்ராப்பர்ட்டியை அவர் ரிடீம் பண்ணிட்டாருன்னா அப்போது ஒரு நியர்லி பாருங்கள் ஒரு 15,000 வாங்கியிருக்காங்க, சரியா? 15,000 வாங்கியிருக்காங்க அப்படின்னா லோனு 3 பேருக்கும். அப்போ என்ன பண்ணோம், 15,000 வந்து இவர் ரீபேமெண்ட் பண்ணிட்டாருன்னா அவருடைய பார்ட்டு 5,000 தான் வரும், சரியா? ப்ரொபோர்ஷனேட்டாக மீதி 5,000 2 பேர்கிட்ட வாங்கணும், 2 பேர்கிட்ட அவர் வாங்குவார், ரிடீம் பண்ணலாம், சரியா? ஸோ இது ஒரு பார்ட், இதுதான். எனவே அந்த சொத்து ஒன்று பொது பொறுப்பாக ஒன்றுக்கு இருக்கும்போது அந்த சொத்தில் ரைட்ஸ் கொண்ட ஒருவர் வந்து அதனை வந்து ரிடீம் பண்ணிடுறாரு, ரீபேமெண்ட் பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த விதமான ஒரு பொறுப்பு கொண்ட அவர் என்ன பண்ணுறோன்னா மற்றவர்களை அவர் ப்ரொபோர்ஷனேட் பிரகாரம் விகிதச்சாரப்படி செலுத்தும்படி அவர் கேட்குவதற்கு உரிமை இருக்குது. ஓகே, நான் சொன்ன மாதிரி சரவணன் என்றவர் 15,000 லோனுக்கு ஒருத்தரே போயிட்டு அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணிடுறாரு, லோன் அமௌண்ட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவார். அப்போது இவங்க ரிமைன் இருக்க யார், ராமு, சோனுக்கிட்ட 2 பேர்கிட்டையும் இவர் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீ 5,000 2 பேரும் ப்ரொபோர்ஷனேட்டாக கொடு, ஃபுல்லாக கொடுக்காத. இதுதான் நம்ம இது டாக்ட்ரின் ஆஃப் கான்ட்ரிபியூஷனுடைய லா. ஓகே, சரி, ஓகே. இதில் பாருங்கள், இதில் என்ன பேரா 1, பேரா 2, பேரா 3 82ல் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம். 82ல் முதலாவது பகுதி, முதலாவது பத்தி, முதலாவது பேரா, ஃபஸ்ட்டு பேரா என்ன சொல்கிறேன்னா, அடமானம் வைக்கப்பட்ட சொத்து மார்க்கேஜ் ப்ராப்பர்ட்டி 2% இல்லைனா அதற்கு மேற்பட்டவர்களுக்கு அது பாத்தியப்பட்டு 2 இல்லைனா அதற்கு மேற்பட்ட பர்சன்ஸ் யாருன்னா அவங்களுக்காக அந்த 2 இல்லை 3 பர்சன்ஸ்க்காக ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து மார்க்கேஜ் வைக்கிறாங்க அப்படின்னு இருந்தால் மட்டும் செக்ஷன் 82 பேரா 1 வரும். ஓகே, ரெண்டாவது வந்து செக்ஷன் 82ல் ரெண்டாவது பார்ட், ரெண்டாவது பேரா என்ன சொல்லுதுன்னா, 2க்கு மேற்பட்ட சொத்துக்கள் அப்படின்னா 2 or more ப்ராப்பர்ட்டி. பார்த்துக்கோங்க, இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது, அங்கே வந்து பர்சன் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பேரா, இங்கே ப்ராப்பர்ட்டி 2 or more persons, 2க்கு மேற்பட்ட சொத்துக்கள் வந்து ஒருவருக்கே பாத்தியப்பட்டு, சரியா? அப்போ அடமானம் வைக்கிறாங்க 2 ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பர்சன்ஸ்கிட்டே வந்து மார்க்கேஜ் பண்ணுறாங்க 2 ப்ராப்பர்ட்டியை. அப்படி இருந்துச்சுன்னா செக்ஷன் 82 சப்கிளாஸ் செக்ஷன் 82 சப்கிளாஸ் பேரா 2 பார்க்கலாம். ரெண்டாவது பற்றி. மூணாவது பாருங்கள், செக்ஷன் 82ல் மூணாவது பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்ஷலிங் உரிமைக்கு மேற்படி விகித பொறுப்பு கோட்பாடுக்கும் இடையே முரண்படு வரும்பொழுது பாருங்கள், இங்கே பார்க்குறாங்க 82ல் மூணாவது பார்ட் என்ன சொல்லுதுன்னா கிளியராக சொல்லுது. மார்ஷலிங் செக்யூரிட்டிஸ்க்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கும் இப்போ பார்க்குற டாக்ட்ரின் ஆஃப் கான்ட்ரிபியூஷனுக்கும் ரெண்டுத்துக்கும் அந்த மார்க்கேஜில் ப்ராப்ளம் ஏதாவது வருது அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த டாக்ட்ரினை நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது மேலோங்கி நிற்கும், எது ஹையஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் மார்ஷலிங்னுடைய டாக்ட்ரின் தான் வந்து எடுத்துக்கணும். இது விகிதச்சாராப்படி அது வராது. மார்ஷலிங் கோட்பாடுனா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் இது லைன் பிரகாரம் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. யார் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, யார் வந்து லோன் வாங்கினாங்க, யார் லோன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
இது ப்ரொபோர்ஷனேட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 82 தேர்டு பேரா ஈஸியாக புரிஞ்சுதான். இப்போ 3 பேரா என்னென்னது அவுட்லைன் கொடுத்தேன். அப்போது 82 முதல் பகுதி ஃபஸ்ட்டு பார்ட்டு என்ன கிளியராக சொல்லுது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ ஈஸியாக புரியும். 82 செகண்ட் பேராக்கு என்ன சொல்லுது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். 83 என்ன தான் சொல்லுது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சிம்பிளாக சொல்லிட்டோம்னா இந்த 82 வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். டாக்ட்ரின் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பற்றி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஈஸியாக நீங்கள் எழுதலாம். சரியா? செக்ஷன் 82 ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம செய்வதற்கு என்ன கண்டிஷன்ஸ் வேணாம், என்ன நிபந்தனைகள் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேரால் 82 ஃபஸ்ட்டு பேராலேயே இது என்ன ஒரு லீகல் விதியை செயல்படுத்த வேண்டும்னா, சட்ட விதியை செயல்படுத்த வேண்டும்னா சில பின்வரும் நிபந்தனைகள் வந்து நம்ம நிறைவேற்றணுமா. ஃபாலோவிங் கைட்லைன்ஸினுடைய கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நம்பர் 1.82 பேரா 1க்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தும் அதில் அவர்களுக்கு தனித்துவ உரிமைகளும், அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இருக்கணும். அப்போ மேற்கண்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்களில் ஒருவர் வந்து அவருடைய பங்குக்கு அதிகமாகவோ அடமான கடனை அடைத்திருக்கும் பொழுது தான் விகிதசாரப்படி தொகையை செலுத்த கேட்க முடியும் சொல்லுவாங்க. பாருங்கள், 2 or more persons இருக்காங்க. இந்த 2 or more personsல வந்து அந்த சொத்து வந்து அவர்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இருக்கும் இருந்துச்சுன்னா, அப்படின்னா அந்த ஷேருக்கு அதிகமாகவே ஒரு ஷேருக்கும் அதிகமாகவே அவங்க வந்து லோன் வாங்கினதுக்கு அதிகமாகவே ஒரே ஒரு பர்சன் வந்து லோன் பேமெண்ட் கட்டிடுறான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 3 பேர் இருக்காங்க. 3 பேர் நான் சொன்ன மாதிரி 15,000 வாங்கியிருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரே ஒருத்தர்கிட்ட லோன் வாங்கியிருக்காங்க. இந்த 3 பேரும் ஈக்குவலாக எப்படி பே பண்ண 5,000 பண்ணணும். ஆனால் ஒரே ஒரு பர்சன் 15,000 லோன் ரீபேமெண்ட்டு பே பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை ப்ராப்பர்ட்டியை வந்து ரிடீம் பண்ணிவிட்டு வந்துட்டார். இப்போது இந்த பர்சன் யார் என்ன பண்ணோம், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரைட்ஸ் தானே இருக்குது அவங்க லோன் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்பர்ட்டி சிங்கிள் ப்ராப்பர்ட்டியை 3 பேருக்கு ஷேர் வரதை அவங்க வந்து மார்க்கேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரே பர்சன் மட்டும் ஃபுல் பேமெண்ட் பே பண்ணிவிட்டு மார்க்கேஜ் ப்ராப்பர்ட்டியை ரிடீம் பண்ணிட்டார். இப்போது மணி கலெக்ட் பண்ணோம். அப்போது 2 பர்சன்ஸ் இருக்காங்க. 2 பர்சன்ஸ்கிட்ட எப்படி பண்ணணும், ப்ரொபோர்ஷனேட் விகிதச்சாரப்படி ஈக்குவலாக ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து வாங்கிக்கணும். அது வாங்குவதற்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த 82 சப்கிளாஸ் 2 வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இதை வந்து டாக்டரினை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி அது வந்து கண்டிப்பாக அடமானத்துக்கு உட்பட்டிருக்க வேண்டும். இந்த ப்ராப்பர்ட்டி மார்க்கேஜுக்கு வந்து வச்சுருக்கணும், மார்க்கேஜாக லோனுக்காக வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது பொது பொறுப்பிற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். இண்டிவிஜுவலாக ஒரே ஒரு பர்சன்ஸ்க்காக எல்லாரும் வைக்கக்கூடாது. பொதுவாக அந்த 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேருக்கும் பொதுவாக இருக்கணும். ஓகேங்களா? ஒருத்தர் நலனுக்காக இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிக்காக போட்டுட்டு 3 பேரை கேட்க முடியாது. ஓகே, பொதுப்பட்டு இருக்கணும், காமனாக இருக்கணும். சரிங்களா? தேர்டு பாயிண்ட் வந்து அந்த அடமான விகித பொறுப்பு குறித்து தரப்பினர்களே மாறுபட்ட ஒப்பந்தம் எதுவும் இருத்தல் கூடாது. பாருங்கள், இந்த மாதிரியான மார்க்கேஜ் வைக்கும்போது, மார்க்கேஜ் ப்ராப்பர்ட்டி வைக்கும்போது லோனுக்காக அந்த மார்க்கேஜ் டீட்டில் வந்து இந்த போத் பார்ட்டிஸ் இந்த பார்ட்டிஸ்குள்ளேயே 3 பேர் இருக்காங்கன்னா அந்த 3 பார்ட்டிஸ்குள்ளேயே எந்த கான்ட்ராக்ட் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரே இதுவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை கண்டிஷன்ஸ் வந்து செயல்படுத்த முடியும். சரி, ஓகே, இதெல்லாம் கண்டிஷன்ஸுங்க. இதை பேஸ் பண்ணி பாருங்கள், இங்கிலீஷ் லாக்கும் நம்மளுடைய இந்தியன் லாக்கும் என்ன மாதிரியான பேஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆங்கில சட்டப்படி வந்து இந்த அடமான விகித பொறுப்பு பற்றி எவ்வாறு வேண்டுமானாலும் அந்த தரப்பினர்கள் பார்ட்டிஸ் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இங்கிலீஷ் லா பிரகாரம் இந்த மார்க்கேஜ்டு ப்ராப்பர்ட்டி லோன் வைக்கிறதுக்காக மார்க்கேஜ் பண்ணும்பொழுது ப்ரொபோர்ஷனேட் எப்படின்னா இருக்கலாமா, 1:2 யார் அதிகமான அவங்களுக்கு அதிகமான ப்ராப்பர்ட்டி ஷேர் இருக்கோ அது மாதிரிலாம் கிடையாது. எப்படின்னா பண்ணிக்கலாம், அதுக்கு எப்படின்னா மூட்டிக்கலாம். ஓகேங்களா? அதில் எந்த கண்டிஷன் கிடையாது. பட் இந்தியா லாலையும் இந்த மாதிரியான சேம் பிரின்சிபல் இந்தியா லாலையும் இருக்குது. எனவே அந்த பார்ட்டிஸ் என்ன பண்ணாங்கன்னா அடமான விகித பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. பார்ட்டிஸ்குள்ளே இதில் அடமான விகித பொறுப்பு கிடையாது என்றோ, ப்ரொபோர்ஷனேட் வந்து இதில் இல்லை அப்படின்னு முறையிலையோ, இந்த மாதிரி முறையில் அடமான விகித பொறுப்பு இப்படி தான் இருக்க வேணும் என்றோ அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் செஞ்சுக்கலாம்.
பாருங்கள், போத் பார்ட்டிஸ்குள்ளே அவங்க என்ன பண்ணால் அடமானத்து மார்க்கேஜ்டு ப்ராப்பர்ட்டி வைக்கிறதுக்கு என்ன பண்ணால் ப்ரொபோஷனேட்டு இது இருக்குது, ப்ரொபோஷனேட்டு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிஸ்குள்ளே இவங்க ஒரு அக்ரிமெண்ட் வந்து அக்ரி பண்ணி இவங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இவங்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இவங்களுக்குள்ளே ஒரு கண்டிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் அது வந்து காமனாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரிவில் இந்த செக்ஷன் 82ல் இது வந்து சூட்டபிள் ஆகாது. அதெல்லாம் காமனாக நீங்கள் பண்ணிக்கிறீங்க. பட் 82 பிரகாரம் இதில் உங்களுக்கு வந்து நாட் சூட்டபிள், இது பொருந்தாது. ஏன்னா இத்தகைய மாறுபட்ட ஒப்பந்த தரப்பினர் தவிர மற்றவரை கட்டுப்படுத்தாது. ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரரி பர்சனை தவிர மற்ற எந்த பர்சன்ஸையும் வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் இவங்க 2 பேருக்குள்ள கான்ட்ரரியாக ஒரு கண்டிஷன் போட்டால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக ஃபைனல் பண்ண முடியும். இது வந்து லேண்டோட டேரெக்டாக போலியே. ஒரு லேண்டு சொல்லும்போது லேண்டில் வந்து கனெக்ஷன் வந்து கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போடுறாங்களா இல்லையா? இவங்க பர்சன்ஸ் போட்டால் மட்டும்தான். லேண்டை பார்த்த உடனே லேண்டில் தெரியாது. ஸோ இவை சொத்துடன் இணைந்து செல்வது கிடையாது. ஸோ அடமான விகித பொறுப்பு பற்றி உரிமை அடமான வைத்தவர்களிடையே இருக்கக்கூடியது ஒன்று ஆதலால். பாருங்கள், இந்த மார்க்கேஜர் யார்? இந்த மார்க்கேஜர்கிட்டே இருக்கக்கூடிய எத்தனை மார்க்கேஜர்? 3 பேர் இருக்காங்க மார்க்கேஜர்னால். இந்த 3 மார்க்கேஜருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். ஓகேவா? அந்த ஒப்பந்தம் இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய வேல்யூ படி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேங்களா? 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேருக்கும் ஒரு ஷேர் இருக்கும் இண்டிவிஜுவலாக. ஸோ இண்டிவிஜுவல் ஷேரில் அவங்க 3 பேர் ஒரே ப்ராப்பர்ட்டி தான் கொண்டாடுறாங்க. அவங்களுடைய அந்த வேல்யூ படி தான் அவங்க லோன் அமௌண்ட்டை அடைக்கணும். எப்படி லோன் அமௌண்ட்டை அடைக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் 3 பேர் இருக்காங்க. ஏ பர்சன் வந்து எனக்கு 10,000 போதும், நீங்கள் 15,000, இன்னொருத்தர் 10,000, இன்னொருத்தர் 5,000 கேட்குறாங்க. 3 பேரும் சேர்ந்து இவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்து ஒரே ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு 3 பேருக்காகவும் ஒரு ப்ராப்பர்ட்டியை மார்க்கேஜ் பண்ணுறோம். ஓகே, மார்க்கேட் பண்ணும்போது யார் எந்தெந்த பர்சன் வேல்யூ அந்தந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த லோன் ரீபேமெண்ட்டை அந்த மார்க்கேஜுக்கிட்ட வந்து ரீபேமெண்ட் பண்ணணும். அதுதான் சொல்கிறாங்க, அப்படி தான் பண்ணணும். ஸோ இந்த செக்ஷனில் கூறப்பட்டுள்ள ரூல் என்னென்னா, எக்ஸாம்பிள் ஏ என்பவர் பி என்பவரும் தங்கள் சொத்துக்களை எக்ஸ் என்பவரிடம், பாருங்கள், ஏ என்ற பர்சன் பி என்ற பர்சன் 2 பர்சன்ஸ் இருக்காங்க. இதில் இவங்களுக்கு எக்ஸ் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை, ஏ என்ற பர்சனும் பி என்ற பர்சனும் இருக்காங்க. அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை யார்கிட்ட விற்கிறாங்கன்னா எக்ஸ் என்ற பர்சன்ஸ் கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா 1,500க்கு ஒரு மார்க்கேஜ் லோன் பண்ணுறாங்க. ஓகே, ஏ பர்சன் பி பர்சன் 2 பேர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பேரும் அவங்களுக்கு இருக்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை எக்ஸ் என்ற மார்க்கேஜ் கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லோனுக்காக அவங்க வந்து மார்க்கேஜ் பண்ணுறாங்க ப்ராப்பர்ட்டியை. ஓகே, மார்க்கேஜ் அமௌண்ட் எவ்வளோ, லோன் அமௌண்ட் எவ்வளோ? 1,500. ஓகே, ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியில் இவங்களுக்கு வேல்யூ, ஏன்னா ஒருத்தருக்கு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியில் என்ன வரும்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. பார்ட்டிஷன் தான் கூட ஒரு வீட்டில் உங்களுக்கு இவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகே, பார்த்தீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய வேல்யூ ஒருத்தருக்கு என்னன்னா 2,000. ஏ என்ற பர்சனுக்கு 2,000 வேல்யூ. ஓகே, பி என்ற பர்சன் இருக்கார்ல, அவருடைய ப்ராப்பர்ட்டியினுடைய வேல்யூ 1,000 தான். ஓகே, அப்போ பாருங்கள், இவங்களுடைய வேல்யூவே ஏ பர்சனுக்கு 2,000, பி பர்சனுக்கு வந்து 1,000, இவ்வளோ தான் ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை தான் மார்க்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் பிரகாரம் இப்போ சொல்கிற 82 ஃபஸ்ட்டு பேரா பிரகாரம் அந்த ப்ராப்பர்ட்டினுடைய வேல்யூ பிரகாரம் என்ன வருதுன்னா 2:1 என்ற ப்ரொபோர்ஷனேட்டில் தான் இவங்க கடன் செலுத்தப்பட வேண்டும். லோன் ரீபேமெண்ட் வந்து இந்த ப்ரொபோர்ஷனேட்டில் பிரகாரம் தான் அவங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த 2 பேரும், இந்த 2 பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரொபோர்ஷனேட்டை எந்த விதமாகவும் மாற்றிக்கொள்ள அவர்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் சேமிக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த ஏவும் பியும் சேர்ந்து 2 பேருக்குள்ள அவங்களுடைய இந்த ப்ரொபோர்ஷனேட்டை 2:1 அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்து எப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட், அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டை அவங்களுக்குள்ள ஒரு பிரேம் பண்ணிக்கின்னு அவங்களுக்குள்ள எப்படின்னா வந்து ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா,
அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த டைமில் சிச்சுவேஷன் என்ன பண்ணுறாரு, ஏ என்ற பர்சன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய ஃபுல் லோன் அமௌண்ட்டையும் நான் வந்து ஃபுல்லாக பே பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஏ. ஓகேங்களா? அப்போ ஏ என்ன பண்ணுறாரு, ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணி ப்ராப்பர்ட்டியை ரிடீம் பண்ணுறாங்க. அப்போது இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? இல்லைங்க, மிஸ்டேக் கிடையாது. ஓகே, இந்த மாதிரியான இதுக்கு மிஸ்டேக் கிடையாது. இந்த மாதிரியான சிச்சுவேஷனில், இந்த மாதிரியான சமயங்களில் இந்த செக்ஷன் 82 சப் கிளாஸ் 1 பேரா முதல் பத்தி இதுக்கு சூட்டபிள் கிடையாது. ஓகே, அப்போது இந்த கண்டிஷன் வந்து அது வெளிப்படையாக இருக்கலாம், எக்ஸ்ப்ரெஸ்ஸாக நோட்டீஸாக இருக்கலாம், அல்லது அந்த பர்சன்ஸ் 2 பார்ட்டிஸ் இருக்காங்களே, ஓனர் மார்க்கேஜர், அவங்களுடைய நடந்த விதம், பேசுகிறது, அது இம்ப்ளைடாக ஓவராலாக கூட ஒரு அக்ரிமெண்ட்டில் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுதான் செக்ஷன் 82 பேரா 1 வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, அவங்களுடைய விருப்பம் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த பேரா 1 பிரகாரம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த பாயிண்ட்டு, அதே செக்ஷன் 82ல் 2வது பத்தின்னு சொன்ன பார்த்தீங்களா, செகண்ட் பேரா, அதுக்கு அந்த செக்ஷன் 82வை பேரா 2வை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தேவையான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம படித்த மாதிரி 82 செகண்ட் பேரா நம்ம பார்த்தோம், ஏற்கனவே நம்ம படித்தோம் பார்த்தீங்களா. அதில் என்னென்னா 2க்கு மேற்பட்ட சொத்துக்கள் ஒருவருக்கே பாத்தியப்பட்ட, அப்படின்னா 2 ஆர் மோர் ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே 82 சப் கிளாஸ் 2ல் 82 சப் கிளாஸ் செகண்ட் பேரா அதில் என்ன சொல்லுதுன்னா 2 ஆர் மோர் பர்சன்ஸ், 2 அதற்கு மேற்பட்ட நபர்கள், அவர்கள்னா ஒரே ஒரு பர்சன்ஸ் கிட்ட அடமானம் வைக்கிறாங்க மார்க்கேஜ் பண்ணும்பொழுது. அப்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதன்படி 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. 2 ப்ராப்பர்ட்டி ஒரு பொது கடன் ஒன்றுக்காக உடன்பட்டிருக்கும் போது பாருங்கள், 2 ப்ராப்பர்ட்டி அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த 2 ப்ராப்பர்ட்டியுமே அது காமனாக அவங்களுக்கு தேவை, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக தேவை, காமனாக அது பொதுவாக லோன் வேணும், ஃபேமிலிக்காக ஒரு லோன் வாங்குறாங்க வச்சுக்கோங்க. அப்போது அதில் ஒன்று மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, மூலக்கடன் தீர்க்கப்பட்டுச்சு, ஃபஸ்ட்டு லோன் மட்டும் ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரீசனுக்காக அவங்க என்ன பண்ண முடியும், மற்ற ப்ராப்பர்ட்டியை வந்து தப்ப முடியாது என்ற கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த செக்ஷன் 82 பேரா 2 வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதன் மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குது. எக்ஸு ஒய் 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த 2 ப்ராப்பர்ட்டியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே பர்சன்ஸ் கிட்ட வந்து மார்க்கேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரே பர்சன்ஸ் கிட்ட மார்க்கேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த எக்ஸு ஒய் ப்ராப்பர்ட்டியை ஒரே பர்சன்ஸ் கிட்ட அவங்க பண்ணும்பொழுது அவை கடனுக்கு சம அளவில் உடன்பட்டவை. என்னென்னா, இந்த எக்ஸு ஒய் இரண்டுமே எந்த அளவுக்கு லோன் வாங்கினாங்களோ அந்த லோன் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி ஒர்த்து. அப்படி தானே கேட்பாங்க, 2 ப்ராப்பர்ட்டி கொடு, அப்போ தான்ப்பா உனக்கு இவ்வளோ லோன் அமௌண்ட்டு 1 lakh வேணும். பார்த்தீங்கன்னா ஒரு லோன் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து 50,000, இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து 60,000 வச்சுக்கோங்க. 2 ப்ராப்பர்ட்டி அவங்க கொடுத்தா தான் 1 lakh லோன் தருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, அவங்க 1 lakh வாங்குறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ 1,10,000ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மார்க்கேஜ் கிட்ட வாங்கியிருக்காங்க, வாங்கும்போது இவங்க ரீபேமெண்ட் பண்ண முடியல. ஓகே, கொஞ்ச நாள் ஆகுது, அது இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு திருப்பியும் 110 ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஈக்குவலாக கடனுக்கு சம அளவில் இருக்குது. இவ்வாறு இருக்கும்போது அந்த அடமான விகித பொறுப்பு கோட்பாட்டினை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இங்கே 3 கண்டிஷன் நிறைவேறணும். சரியா? 3 கண்டிஷன் நிறைவேறணும். பாருங்கள், XY என்ற சொத்து வந்து என்னாச்சுன்னா ஒருவருக்கே பாத்தியப்பட்டிருந்தால், ஒரே பர்சன்ஸ் கிட்ட அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கண்டிஷன்ஸ் வேணும், நிறைவேற்றணும். ஒன்று, எல்லா சொத்துக்களின் பேரிலும் பொது கடனை செலுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கணும். பாருங்கள், எல்லா சொத்துக்களின் பேரிலையும் இந்த காமனாக அந்த 2 ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னா, 2 இல்லை 3 ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னா அந்த 3 ப்ராப்பர்ட்டியும் அந்த சேம் லோனை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் எழுதியிருக்கணும். சரியா? எழுதுனா அந்த ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு செட்டில் பண்ணலாம். 2வது, அத்தகைய பொறுப்பு, அந்த மாதிரியான லைபிலிட்டி ப்ராப்பர்ட்டினுடைய
வேல்யூ பொறுத்து தான் அது ஈக்குவலாக இருக்குதா, அது ஈக்குவலாக அமைஞ்சிருக்கணும், ஈக்குவலாக இருக்குதா, அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் நிறைவேற்ற முடியும். மூணாவது வந்து இந்த மாதிரியான கான்ட்ராக்டுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. கான்ட்ராக்ட்னா இந்த கண்டிஷனுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஒய் என்ற சொத்தினங்கள் ஒருவருக்கே பாத்தியப்பட்டு இருந்தால் அவை கடனுக்கு சம அளவில் உட்பட்டனவாகும். இவ்வாறு இருக்கும்போது அந்த அடமான விகித பொறுப்பு கோட்பாட்டினை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்படின்னா நம்ம இந்த நிபந்தனைகள் நிறைவேற்றணும். என்ன நிபந்தனைகள்னால், எல்லா சொத்துக்களின் பேரிலையும் அந்த பொதுவான கடனை செலுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கணும். ரெண்டாவது, அத்தகைய பொறுப்பு வந்து சொத்தின் மதிப்பை பொறுத்து தான் சம அளவில் அமையணும். மூணாவது வந்து இதற்கு மாறான ஒப்பந்தம் எதுவுமே அந்த தரப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதான் 82 ரெண்டாவது பத்தி நம்மளுக்கு சொல்லுது. மூணாவது பற்றி என்ன சொல்லுது, 82 தேர்ட் பற்றி என்ன சொல்லுதுன்னா ரொம்ப ஈஸி. இது வந்து நம்ம இந்த பற்றி தான் தேர்டு இல்லை லாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த 82ல் என்னென்ன சொன்னோமோ, 82ல் நம்ம என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே செக்ஷன் 81ல் கேட்கப்படுகின்ற அந்த மார்ஷலிங் டாக்ட்ரினுக்கு இது பொருந்தாது. 81ல் கொடுக்கப்படும் மார்ஷலிங் உரிமைக்கு இது வந்து பொருந்தாது. ஓகேங்களா? இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான். அதாவது இங்கே மார்ஷலிங் உரிமை தான் மேலோங்கி நிற்கும். மார்ஷலிங் உடைய டாக்ட்ரின் தான் ஹையஸ்ட்டு. இதுக்கு கான்ட்ரரியாக இன்கன்சிஸ்டாக வருது, முரண்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இந்த விகிதப்படி இந்த பகிர்ந்தளிக்கும் முறை எப்படி பாருங்கள், இந்த மாறுபட்ட சாதாரணமாகவே இந்த கான்ட்ராக்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், மாறுபட்ட ஒப்பந்தம் எதுவுமே இல்லாத போது அந்த அடமான வைக்கப்பட்ட பல சொத்துக்கள், இப்போ மார்க்கேஜ் பண்ண மெனி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆர் ப்ராப்பர்ட்டி ஒன்றின் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்றில் எல்லா பகுதிகளும், ஒரு ப்ராப்பர்ட்டின்னா அதில் ஒரு பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் ஒவ்வொருத்தருக்கா இருக்கும் காமன் பர்சன்ஸ்க்கு. அந்த எல்லா பார்ட்டும் அந்தந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அப்போ தான் அவங்க எந்த அளவுக்கு கடன் வாங்கினாங்களோ அந்த கடனுக்கு, அந்த லோனுக்கு தான் பகிர்ந்து அளிக்க வேண்டும், ப்ரொபோர்ஷனேட் பண்ண வேண்டும். அப்போ ப்ராப்பர்ட்டினுடைய மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்குதோ அந்த வேல்யூ படி தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம பின்வருமாறு அந்த லோனுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து முதலாவது பாருங்கள், ப்ராப்பர்ட்டினுடைய மார்க்கெட் வேல்யூ பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை நம்ம நிர்ணயிக்கணும். ரெண்டாவது வந்து அந்த ப்ராப்பர்ட்டினுடைய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மார்க்கேஜை வந்து நம்ம வந்து லோனுக்காக நம்ம வந்து ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக நம்ம வந்து கொடுக்கணும். இப்போது 3 பேர் இருக்காங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ஒரு பார்ட் இருக்கும் இவ்வளோதான் சொல்லிட்டு அதை ப்ரொபோர்ஷனேட் பண்ணி தான் கொடுக்கணும். பாருங்கள், எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ் ஒய் அப்படின்ற 2 ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 ப்ராப்பர்ட்டியில் இது எக்ஸுக்கு வந்து வேல்யூ வந்து 1000 ரூபாய், ஒய்யினுடைய ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ வந்து 1500 வச்சுக்கோங்க. அப்போது இதை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 ப்ராப்பர்ட்டியுமே சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா வேல்யூ வந்து ஒரு வேல்யூ வந்து 1000, இன்னொரு ஒய்யுடைய ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ 1500. அப்போ பாருங்கள், இப்போது 2 ப்ராப்பர்ட்டி ரேட் அதிகமாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கு தேவை 1000 ருபீஸ் தான் வந்து லோன் வேணும். அப்போ 2 ப்ராப்பர்ட்டியும் வெயிடான்னு சொல்லிட்டு கேட்குறான் மார்க்கேஜ். இவங்க சரி ஓகே மார்க்கேஜ் பண்ணிட்டாங்க, 1000 ருபீஸ் வாங்கிட்டாங்க. இப்போது இது லோன் அமௌண்ட்டு, இது காமனாக 2 பேருக்கும் தேவையானது. அப்போ 2 பேரும் எப்படி காசு அடைக்கணும், 1000 ருபீஸை ஈக்குவலாக தானே 500 அடைக்கணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அப்போது இந்த சொத்தினுடைய மதிப்புக்கு ஏற்ப பாருங்கள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி உடைய வேல்யூ என்ன, அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதாவது எப்படி இருக்கணும், 2:3. 2:3னா மதிப்பு இங்கனுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ 1000:1500. 1000ன்றது எக்ஸு, 1500ன்றது ஒய். அப்போது 1000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருது, 1500னா 3. அப்போ 2:3. அப்போது எக்ஸுக்கு வந்து 1000 ருபீஸ்க்கு வந்து 2%, 2 ரேஷியோ விகிதச்சாரப்படி. ஒய்க்கு வந்து 1500னால 3, அப்போ 2:3 ஆச்சு பார்த்தீங்களா. அப்போது இந்த மாதிரி முறையில் தான் வந்து பகிர்ந்து அளிக்க வேண்டும். ப்ரொபோர்ஷனேட்டாக வந்து அவங்க ஷேர் உடைய லோனை வந்து அவங்க கொடுக்கணும். 2 பேரும் சேர்ந்து கொடுத்து அவங்களுடைய லோன் அமௌண்ட்டை வந்து ரிடீம் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ இந்த மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, அப்போ எக்ஸ்ன்ற சொத்தினுடைய 1000 ரூபாய் தான் வந்துச்சு. 2:1 போது 2 பார்ட் என்னன்னா 1000 டிவைடட் பை 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்,
உங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ன்ற சொத்துக்கு வந்து 400, ஏன்னா 2 பார்ட் 2:3. அப்போ 1000 2:3 ஆக்கினீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 400 rupees வந்து எக்ஸ்ன்ற பர்சன் வந்து எக்ஸ்ன்ற சொத்து வந்து 400ம் ஒய்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து 600ம் அவங்க செலுத்துவதற்கு கடமைப்பட்டவங்க. ஓகே, எக்ஸ்ன்ற பர்சன் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி கைடிங் வேல்யூ வந்து 400 rupeesம் ஒய் என்ற பர்சன் வந்து 600. அப்போது 400 + 600 = 1000 rupees. அப்போ 1000 rupees தான் லோன் வாங்கியிருக்காங்க. அப்போது எக்ஸ்ன்ற பர்சன் அவருடைய வேல்யூவே அவருக்கு இவ்வளோ தான் இருக்குது, 1000 தான். அப்போ 400 அவர் கட்டினா போதும். ஓகே, 400 லோன் கட்டினா போதும். ஒய்க்கு வந்து 1500 அவருடைய வேல்யூ. அப்போது அவர் 3 ரேஷியோ வருது. அப்போ 600. பாருங்கள், இந்த ரேஷியோ பாருங்கள், இவர் 400 கட்டுவார் எக்ஸு, ஒய் 600 கட்டுவார். ஓகே, இதுதாங்க டியூட்டின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இதிலே பார்த்தீங்கன்னா அந்த அடமான சொத்துக்களில் ஒன்று, அந்த மார்க்கேஜ் ப்ராப்பர்ட்டியில் ஒன்று வந்து ஏற்கனவே ஒரு மார்க்கேஜாக இருந்துச்சுன்னா பாருங்கள், அந்த பாட்டை விட்டுருங்க. அடுத்தது இப்போது ஏதாவது ஒரு மார்க்கேஜ் ப்ராப்பர்ட்டி இப்போ பண்ணியிருக்காங்க 2 பேரும். பண்ணும்பொழுது அது ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லோனில் போயிருக்குன்னு வச்சுங்க. அதை எவ்வாறு இவங்க ஷேர் பண்ணி கொடுப்பாங்க, இதில் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இருந்த அடமான கடனுக்கு முதலில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இருந்த மார்க்கேஜி இல்லையா, அந்த மார்க்கேஜில் அந்த மார்க்கேஜ் என்ன பண்ணால் மார்க்கேஜ் பண்ணியிருக்காரு. அந்த மார்க்கேஜ் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பண்ணணும், ப்ரெசண்ட்டில் என்ன கைடிங் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ, அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதை பார்த்து அவங்க அதுக்கு கொடுத்துடணும். ஓகேவா, மீதி இருப்பதை கொண்டு அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக 2 பேருக்குள்ளே ஷேர் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட் அமௌண்ட்டு மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ அதை கொடுத்துருவாங்க அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய லோனு. ரெண்டாவதுக்கு வந்து எவ்வளோ லோன் இருக்கோ அதை 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி லோன் பேமெண்ட்டை இவங்க அடைக்கணும். ஓகே, பாருங்கள், இதில் பாருங்கள் எக்ஸாம்பிள். ஒய் என்ற ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ரூபாய் 500க்கு ஏற்கனவே அடமானம் வைக்கப்பட்டிருந்தால் ஒய் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து ₹500க்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் பண்ணியிருக்காங்க, பண்ணி லோன் வாங்கியிருக்காங்க ₹500. ஓகே, அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அந்த மார்க்கேஜ் ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன பண்ணோம், அந்த லோன் அமௌண்ட்டை அவங்க ஃபஸ்ட்டு ஃபுல் பேமெண்ட் பண்ணிடணும். அப்புறம் மீதி இருப்பது என்ன பார்த்தீங்கன்னா ₹1000 இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ₹500 வாங்கியிருக்காங்க, ரெண்டாவது வாட்டி ₹1000 வாங்கியிருக்காங்க. போன கேஸை அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி எடுப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த கேஸில் 500 ஒரு லேண்டு 2 பேர் வச்சுருக்காங்க. அதில் ஒருத்தர் வச்சுருக்காரு ₹500, அது ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்பர்ட்டி வேல்யூ அதை கொடுத்துருவாங்க. ரெண்டாவது ₹1000 இருக்குது. அப்போது இதில் வந்து ப்ரொபோர்ஷனேட் எப்படி வரும்னா ஈக்குவலாக வரும். பாருங்கள், முதலில் அந்த அடமானத்தை அவங்க அடைச்சிடணும். ஃபுல் பேமெண்ட் ஆகிடுச்சு. ₹500 500, 600 600. ஓகேவா, ஸோ 500 அடைச்சிட்டாங்க. மீதி இருப்பது 1500. அப்போது எக்ஸு ஒய் என்ற சொத்துக்களை என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ் ப்ராப்பர்ட்டி 1000, ஒய் ப்ராப்பர்ட்டி 1000. ஏன்னா முன்னாடி 1500 இருந்துச்சு. அதில் ஏற்கனவே ஒரு பர்சன்ஸ் வந்து ஒய் தான் 1500 இருந்துச்சு அவரது. அதில் ஒரு 500 வச்சுருந்தாரு, மீதி 1000 தான் வேல்யூ இருக்குது. அதனால் 500 கொடுத்து ஒய் வந்து அவர் மீட்டுட்டார். ஓகே, இப்போ ஈக்குவல் ஆகிட்டார். ரெண்டாவது கடன் வரும்போது இவங்க 2 பேரும் ஈக்குவல், எக்ஸும் ஒய்யும். அப்போ பாருங்கள், இங்கே மீதி இருப்பது ₹1000 தான் பேலன்ஸு இன்னொரு மார்க்கேஜில். இந்த மார்க்கேஜில் என்ன பண்ண எக்ஸு ஒய்யும் 2 பேரும் ஈக்குவல் 1:1 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணணும். சம விகிதத்தில் பகிர்ந்தளிக்க வேண்டும். அப்போது இந்த ரெண்டாவது அடமான கடன் தான் ரூபாய் ₹1000 ஆனதுனால எக்ஸ் ஒய் 2 பேருமே 500 வந்து அவங்க வந்து அந்த ரீபேமெண்ட் லோன் வந்து கட்டினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க டாக்ட்ரின் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ப்ரொபோர்ஷனேட் சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க 2 பேரும் ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ யார் வந்து மார்க்கேஜ் பண்ணியிருக்கா அவங்கள்ட்ட மைனஸ் பண்ணிக்கணும். சரியா, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த செக்ஷன் படிப்போம். இதே செக்ஷனை இன்னொரு கேஸ்லா மாதிரி இருக்குது, அதை அடுத்த வீடியோ கிளாஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ.